ஹாய் டியர்ஸ், இந்த வீட்டில் இந்த vlog பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஆனால் நான் ஒரு நாள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இங்கே தான். குக்கிங் மட்டும்தான் ஃபார்ம் ஹவுஸில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஃபார்ம் ஹவுஸும் இதுவும் பக்கம் தான். வேலையை முடித்தோடனே ஜஸ்ட் 1 மினிட்ல இந்த வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம். நேற்று நைட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஃப்யூஸ்ட் வாட்டர் ரெடி பண்ணேன். அந்த பாட்டில் தனியாக அடுத்த நாள் குடிச்சிட்டேன் அப்படின்னா அதையே ரீஃபில் பண்ணி ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிச்சிடறேன். நார்மலாக தண்ணி குடிக்கிறத விட இந்த மாதிரி குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது. நல்லா பாடியும் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்புறம் பேக்கிங் கிளாஸ்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டிருந்தீங்க. சூப்பராக போயிட்டுருக்கு. நானும் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் மஃபின்ஸ் வந்து மைதா மாவில் தான் செஞ்சுருக்கேன், கோதுமை மாவில் செஞ்சதில்லை. நேற்று கோதுமை மாவு வாழைப்பழம்லாம் போட்டு நான் கற்றுக்கிட்ட ப்ரொசீஜர் படியே ட்ரை பண்ணி பார்த்தேன். மைதா மாவில் நல்லா ரைஸ் ஆகி வரும், இதில் அந்தளவுக்கு ரைஸ் ஆகாது. அவ்வளோதான். நான் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் யோசித்தேன் கம்முன்னு நாட்டு சக்கரை போட்டுக்கலாமோ அப்படின்னு. அதுவும் போட்டு இன்னொரு நாள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுவும் நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக வந்து இருந்தது. இனிமேல் இந்த வீட்டிலேருந்து வீக்லி ஒரு 2 வீடியோஸ் வந்து போடுறேன்.